அன்பான தமிழ் உள்ளங்களே உங்களை டிவைன் லைட்டரோட சர்ச் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். காதலில் அடுத்த எபிசோட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பேக் டு பேக் நான் லவ் ரீடிங்ஸ் தான் போடுறேன். ஏன்னா நியூ இயர் லவ் ரீடிங் வந்து இன்டெப்த்தாக இல்லை. ஸோ இந்த ரீடிங்கும் வந்து அவங்க காதலில் அடுத்த எபிசோடு என்ன, நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அடுத்தது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, கொஞ்சம் லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக நடக்கிற மாதிரி உங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காதலில் வந்து ஒரு நியூ பிகினிங் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆஃப்டர் அ ஸ்ட்ரகிள் தான். இம்மீடியட்டாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது இல்லை. நீங்கள் வந்து அது மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து ஜாப் ரிலேட்டட் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை இந்த காதலை மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டர். அது மட்டும் இங்கே கிளியராக இருக்குது. நீங்கள் என்ன உங்கள் ஹார்ட் ஃபெல்ட்டாக, அதாவது ஹோல் ஹார்ட்டடாக விஷ் பண்ணுறீங்களோ தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அது நடக்கும் கண்டிப்பாாக. அது இந்த நியூ பிகினிங்காக இருந்தாலும் அதுவும் நடக்கும். இந்த நியூ பிகினிங் எப்படி நடக்கும் அப்படின்னா ஆஃப்டர் ஸ்டாக்னன்ட் பீரியட், அதாவது ஒரு கொஞ்ச நாள் வந்து எதுவுமே இல்லாமல் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருந்துட்டு அப்புறம் ஆல் ஆஃப் த சடன்னு பார்த்திங்கன்னா இது வந்து கிரவுண்ட் ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு க்ளூவாக வச்சுக்கலாம். ரொம்ப நாள் வந்து ஒரு கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அந்த ஒரு பிரேக்கு அப்புறம் தான் இந்த நியூ பிகினிங் இருக்கும். அந்த நியூ பிகினிங் பார்த்திங்கன்னா ஆல் ஆஃப் த சடன், நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் தான் ஆல் ஆஃப் த சடன் நடக்கும். நான் திரும்ப ஆல் ஆஃப் த சடன் சொல்கிறேன். டவர் கார்டு வருது. அட் ப்ரெசன்ட் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்கள் உங்கள் நேசிக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு டவர் போயிட்டுருக்கு. அதனால் அந்த பர்சன் இப்போ ஹெர்மிட் மோடில் இருக்காங்க. இது நீங்களாக கூட இருக்கலாம். உங்கள் இந்த கவுண்டர் பார்ட்ஸ் வாழ்க்கையில், இந்த லவர்ஸ் வாழ்க்கையில் ஒரு டவர் மூமெண்ட் போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி இது வந்து ஆணோட வாழ்க்கையில் தான். இந்த டவர்னால் இந்த ஆண் வந்து இப்போ வித்ட்ரான் ஸ்டேட்டில் இருக்காங்க. பட் உங்களுக்கு தேவை ஒரு டெம்பரன்ஸ், ஒரு பேஷன்ஸ். அதுதான் இப்போ உங்களுக்கு தேவை உங்கள் வாழ்க்கையில். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த உங்களோட வேர்ல்டு இப்போ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சேஞ்ச் உங்களோட பிஸ்னஸில் எதிர்பார்க்கலாம், ஒர்க் பிளேஸில் எதிர்பார்க்கலாம், இல்லைனா நீங்கள் வீடு கூட ஷிஃப்ட் பண்ணலாம், நீங்கள் பிளேசஸ் மாறலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் தான் நீங்கள் இப்போ கோத்ரூ பண்ணிட்டீங்க. இந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு நல்லது தான். அதாவது கெட்டதெல்லாம் முடிஞ்சு ஒரு நல்லது நடக்குது. இந்த சேஞ்ச் எதுக்கு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்க கெட்டதை முடிக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சேஞ்ச் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சுனும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தோம். அதுதான். ஆனால் உங்களுக்கு தேவை ரொம்ப ரொம்ப பொறுமை. அதாவது ரொம்ப பொறுமை தேவையில்லை, கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நம்பிக்கை. அதுதான் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. நான் இந்த டவர் கார்டு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா பாட்டம் டேக்கில் த லவர்ஸ். டெஃபினட்டாக இந்த கனெக்ஷன் இது வந்து நிச்சயமாக கிரவுண்ட் ஆகும். அதாவது கல்யாணத்தில் தான் போய் முடியும். கண்டிப்பாக இந்த காதல் வாழ்க்கையில் கல்யாணத்தில் முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிவைன் பிளான் தான். இந்த காதலை வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த டவர் ஏன் நடக்குது அப்படின்னா இந்த கெட்டவங்க இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த ஆணோட வாழ்க்கையில். அதாவது தடுக்க பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாட் அ பியூட்டிஃபுல் பிளேஸிங். இது வந்து அழகாக வந்து விழுது. இதை நான் கண்ட்ரோலே பண்ணல. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பிளேஸ் ஆகுது. இந்த மெஜிஷியன் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அது நீங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் நேசிக்கிறவங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வந்து ஆல்ரெடி நான் ஷஃபில் பண்ணதில் 222 கார்டு இருக்குது. 222 ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த டிவைன் யூனியன், அந்த சக்ஸஸை மென்ஷன் பண்ணுற நம்பர் தான். ஸோ இதுவும் இன்னொரு கன்ஃபர்மேஷன். இந்த சன் கார்டு வந்து உங்களுக்கு கேரண்டி தருது. என்ன கேரண்டி அப்படின்னா இந்த கனெக்ஷன் வந்து நிச்சயமாக எந்த காதலும் இந்த கனெக்ஷனும் கல்யாணத்தில் தான் முடியும். நீங்கள் சேருவீங்களா மாட்டிங்களான்னு உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். இதெல்லாம் ஏன் இந்த ஆண் வாழ்க்கையில் நடக்குது, அவங்களால ஏன் வர முடியல அப்படின்னா இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்கணும், நீங்கள் வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கோத்ரூ பண்ணணும் அப்படின்னா அதுக்காக தான் இந்த மாற்றங்கள், இந்த குழப்பங்கள்லாம் நடக்குது. பார்த்திங்கன்னா நான் ஏன் இந்த கார்டு வந்து பிளாக்கேஜாக வந்து ப்ளேஸ் ஆகுது. நான் ஏன்னு பார்க்கும்போது இங்கே பாட்டம் டேக் கார்டு பார்த்திங்கன்னா இந்த நரி வந்து இந்த ஆணோட வாழ்க்கையில் ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது ஃபினான்ஷியலாக வந்து ட்ரபிள்னால் சமாளிக்கக்கூடிய ட்ரபிள் இல்லை, சமாளிக்க முடியாத ட்ரபிள். பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரச்சனை, இந்த கருமேகங்கள் சூழ்ந்திருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கருமேகங்கள் வந்து இந்த சன் பார்த்திங்கன்னா இந்த சன் அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த சன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி அந்த பக்கம் தள்ளிடும். பட் அட் ப்ரெசென்ட் வந்து இது ப்ராசஸில் இருக்குது. அதனால் இட்ஸ் கம்மிங் அவுட் அஸ் அ பிளாக்கேஜ். இது ஒரு தடையாக தான் இருக்குது. அந்த தடைனால தான் உங்களால் இந்த யூனியன் இப்போ நடக்கலை. இந்த யூனியன் ஏன் இப்போ நடக்கலை, மேபி நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா சென்ஸ் பண்ணியிருக்கலாம், நீங்கள் ஒரு யூனியன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம், இது ரைட் டைம் நினச்சிருக்கலாம்.
ஆனால் அது தள்ளி போயிருக்கலாம். அந்த நியூ பிகினிங் தள்ளி போனதுக்கு காரணம் வந்து இந்த ஃபினான்ஷியல் ட்ரபிள் தானே தவிர அதாவது இவங்க நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுங்க. இது ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிளும் இங்கே இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மவுண்டைனும் இங்கே இருக்குது. இந்த 2 பிரச்சனைனால தான் தள்ளி போச்சே தவிர வேறு எதுவும் கிடையாது, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு கிளாரிஃபை பண்ணுறது இந்த ரீடிங். ரொம்ப கிளியராக இருக்குது ரீடிங். அதுவும் ஒரு ஃப்ராட் பண்ணுற வேலை தான் இது. சூப்பர் பிளேஸ்மெண்ட். இந்த பொக்கே கார்டு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இந்த சன்னை தான் இதுவும் டிஃபைன் பண்ணுது. ஸோ ஸ்பிரிட்ஸ் அகெயின் உங்களுக்கு என்ன கிளாரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சன்னும் இந்த யூனியனும், அதாவது நீங்கள் ஒரு செலிப்ரேஷன் பண்ண போகிறீங்க சேர்ந்து, ஒரு கொண்டாட்டம் தான் இது. வந்து இந்த மூன் கார்டு என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இல்லூஷன்ஸ், அந்த பொய்கள், மறைச்சி வைக்கப்பட்ட உண்மைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். அது இல்லாமல் இந்த காமிக் பீப்புள் எவ்வளோ தடுத்தாலும் இதை வந்து அவங்களால தடுத்துட முடியாது. அது ரொம்ப கிளியராக இருக்குது. அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணி எவ்வளோ ஃப்ராட் பண்ணாலும் இது தடுக்க முடியுமான்னு அதை தடுக்க முடியாது. இந்த ஆண் வாழ்க்கையில் இந்த டவர் நடக்குது அப்படின்னா அவங்க கற்றுக்க வேண்டிய சில பாடங்களை இன்னும் கற்றுக்கல. அதுக்காகவும் தான் இந்த டவர், அதுக்காகவும் தான் இந்த பிளாக்கேஜ். அவங்க அந்த பாடத்தை கற்றுருந்தாங்கன்னா இந்த பிளாக்கேஜே இப்போ இருந்திருக்காது. ஸோ இந்த ஹெர்மிட் மோடில் அவங்க இருக்காங்க, அவுட் ஆஃப் கம்யூனிகேஷன், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனாக, ரெஸ்பெக்ட் தட். இது வந்து அவங்க கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம். இந்த ஹெர்மிட் மோட்லேருந்து எப்போ வெளியே வருவாங்க, இல்லை இந்த ஹெர்மிட் மோட் எதுக்காகங்கிறது பார்க்கலாம். இது கம்மிங் அவுட் இஸ் ரிவர்சல் எனர்ஜி. இந்த டவர் ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த ஆணுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. நம்ம ஏற்கனவே இதை பற்றி பார்த்துருக்கோம். இந்த 2 பேர்த்த காப்பாற்றுறது, இல்லை ஒரு கேங் ஆஃப் பர்சன்ஸ், இல்லை ஒரு மாதிரி கில்ட்டி கான்ஷியஸாக இருக்கிறது, ஒரு சரியான விஷயத்த பண்ணுறதுக்கு நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது, நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களில் நம்ம தலையில் தூக்கிட்டு தேவையான விஷயங்களை விடுறது, இதெல்லாம் வந்து இந்த பியர் கார்டு ரெப்ரசென்ட் பண்ணுது. அதுவும் இல்லாமல் ஒரு ப்ரொடெக்ஷன் தான். இந்த ப்ரொடெக்ஷன் அவங்க உங்களுக்கு பண்ணியிருக்கணும். இந்த ஆண் எனர்ஜி அது பண்ணலை. அதனால தான் இந்த டவரும், அதனால தான் இந்த ஹெர்மிட் மோட். இவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கு. அதாவது இதெல்லாம் பேட் கர்மா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே திரும்ப பாட்டம் டெக் கார்டில் ஸ்டாக் எனர்ஜி. இந்த ஸ்டாக் எனர்ஜி வந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இது வந்து பேபி ட்ராப்பாகவும் இருக்கலாம், இல்லைன்னா பழைய கர்மா, அதாவது வினை விதைத்தவன் வினையாக இருப்பான். இது வந்து என்ன வினை இந்த ஆணை இப்போ விதைச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் உங்களை காப்பாற்றிருக்கணும், காப்பாற்றலை, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், பண்ணலை. அப்புறம் நம்ம நிறைய ரீடிங்ஸில் பார்த்துருக்கோம், சேசிங் மணி, சேசிங் பொசிஷன், இல்லைனா வந்து ஃபேமிலிக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, ஓவர் திஸ் கனெக்ஷன், ஓவர் திஸ் லவ். யாராவது சொன்னாங்கன்னா அதை கேட்டுட்டு ஒரு இன்செக்யூரிட்டினால ஒரு டெசிஷன் இருக்குது. இந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம். இந்த ஸ்ட்ரோக் எனர்ஜி அதுக்கான தண்டனை தான். அதாவது பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ண வேண்டிய விஷயத்தில் பண்ண வேண்டிய டைமில் பண்ணலை, அதுதான் இதுக்கான விளக்கம். அதனால தான் இந்த டவர், அதனால தான் இந்த ஹெர்மிட் மோட். இந்த ஹெர்மிட் மோட் வந்து இந்த சாய்ஸஸ் பற்றி ஒரு தெளிவாக அவங்களுக்கு கொடுத்துரும். ஸ்பிரிட்ஸ் திரும்பவும் சொல்கிறாங்க, தெர் இஸ் நோ சாய்ஸ். அதாவது இந்த கனெக்ஷன் அவங்க சூஸ் பண்ணுற வரைக்கும் இந்த டவர் மூமெண்ட் அது நிற்கவே நிற்காது. இது வந்து ஏன் அப்படின்னா இது டெஸ்டின்ட் கனெக்ஷன். இந்த கனெக்ஷன், இந்த காதல் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டன்ட். இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. அப்புறம் ஏன் இந்த ஹெர்மிட் மோடில் இவங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த காமிக் பீப்புள் இந்த கனெக்ஷனையும் இந்த இதையும் ஸ்டீல் பண்ணிட்டு போக ட்ரை பண்ணாங்க. நிறைய போராட்டம் நடக்குதுங்க இந்த கனெக்ஷனை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு, இல்லை இந்த கனெக்ஷனை முடிக்கிறதுக்கு. இவங்க பார்த்து நீங்கள் நிறையா திருட்டு வேலை. ஏன்னா இந்த வெப் கார்டு அப்படி தான், அடுத்தவங்களோட திருடி தன்னோடதுன்னு சொல்லி பெருமை பீத்திக்கிறது. அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் இந்த ஸ்டோரி. ஒருத்தங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தாங்கிட்ட இல்லாத குவாலிட்டிஸ்க்கு அடுத்தவங்களோட குவாலிட்டிஸ் என்னோடதுன்ற மாதிரி ப்ரிட்டன் பண்ணுறது, இல்லைன்னா அடுத்தவங்களோட சொத்தை தன்னோட சொத்து மாதிரி காமிச்சு பணக்காரி மாதிரி காமிக்கிறது, அடுத்தது இல்லாத பொருள் இருக்கிற மாதிரி காமிக்கிறது, ஷோ ஆஃப் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் உங்களை பற்றி தப்பான விஷயங்கள், இந்த பெண்ணை பற்றி தப்பான விஷயங்கள் சொல்கிறது, கோல் மூட்டுறது, டு பி ஃப்ரேங்க், அது மாதிரி பண்ணுறது. பட் இதெல்லாம் தாண்டி இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகுமா அப்படின்னா நிச்சயம் கிரவுண்ட் ஆகும். ஏன்னா பாட்டம் டெக்கில் வந்து ஜென்டில்மேன் இருக்காங்க. இந்த ஆண் எனர்ஜி வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் he is going to be this gentleman. இந்த ஜென்டில்மேனாக இருக்கிறத வந்து அவங்க விட போகிறதில்ல. அதனால் நீங்கள் சந்தேகம்லாம் எதுவும் பெருசாக பட வேண்டாம். அது கற்றுக்க வேண்டிய பாடம் ஏதோ மிச்சம் இருக்குது, அதை அவங்க கற்றுக்கிட்டு வந்துடுவாங்க. ஸ்பிரிட்ஸ் வந்து அந்த கீயும் அவங்களுக்கு தரப்போகிறாங்க. நான் திரும்பவும் சொன்ன மாதிரி தான் இந்த விப் எனர்ஜி தான். இந்த டவர் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமிக் பீப்புள், இந்த கெட்டவங்க லாட் ஆஃப் இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மவுண்டனை தான் இதுவும் கிளாரிஃபை பண்ணி. இந்த மைஸ் பார்த்திங்கன்னா, அதாவது அடுக்கடுக்கான தொல்லைகள், அடுக்கடுக்கான பிரச்சனைகள், ஃபினான்ஷியலில், ஃபேமிலியில் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுது, ஒர்க் பிளேஸில், ஃப்ரெண்ட்ஷிப்பில், ஃப்ரெண்ட் கம்யூனிகேஷனில் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி இவங்க அப்படி அவங்க அப்படின்னு சொல்கிறது, ஒரு போர்ட்ரே பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா பண்ணி ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதாவது காக் பிளாக்கிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணி இந்த ஆணை வந்து மூவ் ஆக விடாமல் தடுத்து இந்த கனெக்ஷனை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாங்கிறது அவங்களோட பிளான். பட் அதுக்கு இடம் இல்லாமல் இந்த ஆண் வந்து ஹெர்மிட் மோடுக்கு போயாச்சு. ஸோ இவங்களால பெருசாக பிளான் பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட் பண்ணாங்க, ஆனால் அவங்க எதிர்பார்க்குற ரிசல்ட் வர மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா இந்த பெண் வந்து எதை பற்றியுமே கண்டுக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் இந்த சிண்ட்ரெல்லா எனர்ஜியில் இருக்கீங்க.
நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட உங்களோட சிச்சுவேஷனுக்குள்ளே, உங்களோட பவர்க்குள்ளே உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் யூ ஆர் என்ஜாயிங் யுவர் சிச்சுவேஷன். உங்களுக்கு அதிலலாம் எந்த கொஞ்சம் வருத்தமோ கவலையோ இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த எனர்ஜியில் இருக்கிறது தான் இந்த கார்டு வந்து தானாக கீழே போய் விடுது, இந்த கார்டு டிஸ்டர்ப் பண்ணி. ஸோ என்ன இதுலேருந்து புரியுது அப்படின்னா, இந்த யூனியன் எனர்ஜி பிளாக்கேஜாக வந்தது வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நார்மல் எனர்ஜியாக மாறும். இது இட்ஸ் கோயிங் டு டேர்ன். அதுதான் எப்படி டேர்ன் ஆகும் அப்படின்னா, நீங்கள் இந்த சிண்ட்ரெல்லா எனர்ஜியில் வெயிட் பண்ணணும். அதாவது ரைட் பிரின்சஸ் ரைட் டைம்க்காக, இந்த சிண்ட்ரெல்லா எனர்ஜி தான், அதாவது ரைட் டைம்க்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். ரைட் பிரின்ஸ் வந்து ரைட் டைமில் கண்டிப்பாக உங்களை வந்து பார்ப்பாங்க. அது விதி. இது வந்து இதெல்லாம் லைக் அ ப்ளே. நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களால் இந்த சிண்ட்ரெல்லா மாதிரி அந்த இந்த போடியமை ரீச் பண்ண முடியும். நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு மூன் கார்டு டிஃபைன் பண்ணிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது, எவ்வளோ தடுத்திருந்தாலும் அந்த வெற்றியை நோக்கி போய் வெற்றி அடையிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பாட்டம் டெக்கில் கீ இருக்குது. கண்டிப்பாக எந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில், இந்த காதல் வாழ்க்கையில் இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் நிச்சயமாக ஸ்பிரிட்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். இந்த பெண் எனர்ஜிக்கு தேவை கொஞ்சம் பொறுமை. அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். திரும்பவும் கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நம்பிக்கை. இது எல்லாம் நடக்கிறது வந்து உங்களோட நன்மைக்காக தான். உங்களோட ஃப்யூச்சரில் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னு தான் கடவுள் இது பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா, இது திரும்பவும் கிளாரிஃபை பண்ணுது. அவேக்னிங். இது ஏன் இந்த ஆண் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா, ஏன் அவங்கள ஸ்பிரிட்ஸ் தடுக்கிறாங்க இந்த யூனியன் பண்ணாமல், இல்லைன்னா இந்த கல்யாணம் பண்ணாமல் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த அவேக்னிங் இருக்கணும், ஒரு புரிதல் இருக்கணும். ஏன் இந்த கனெக்ஷன், ஏன் இந்த காதல் அப்படிங்கிற புரிதல் இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுங்கிறது. பார்த்திங்கன்னா, இந்த ஆண் வந்து டீப் ஃப்ரீஸில் இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி முதுகு குத்தல், இந்த மாதிரி ஃப்ராட் நடந்து ஒரு மாதிரி உறைஞ்சி போன நிலைமையில் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. அது வந்து நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க, அவ்வளோதான். நம்மளுக்கும் ஒரு கெட்டது நடந்தால், ஒரு சோகத்தில் இருந்தோம்னா அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு நமக்கு டைம் எடுக்கும். அது வந்து இந்த பெண் எனர்ஜி வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது அவங்க வந்து இப்போ பேலன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருந்தால் தான் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கணும் புரிஞ்சிருச்சு. இந்த பெண்ணுக்குமே இது ஒரு கைடன்ஸ் தான். ஃபைன் பேலன்ஸ் இன் யுவர் லைஃப். நீங்கள் கரியரில் இருந்தாலும் சரி, நீங்கள் மல்டி டாஸ்கராக இருந்தாலும் சரி, நிறையா பிஸ்னஸ் அட் டைமில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இந்த யூனியன், இந்த சக்ஸஸ் வந்து யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் 2 பேருமே பேலன்ஸ்க்கு வந்துட்டிங்கன்னா இந்த யூனியன் வந்து கண்டிப்பாக நடக்கும். இதை யாராலையும் தடுக்க முடியாது. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெண் எனர்ஜி வந்து ரொம்ப லிமிட்லெஸ். அவங்களோட எனர்ஜி வந்து லிமிட்லெஸ். இந்த பெண்ணுக்கு வந்து அவங்களோட பொட்டன்ஷியல் இன்னும் தெரியலை. இந்த கார்டு திரும்பவும் வர விரும்புது. யூ ஆர் லிமிட்லெஸ். இதை தான் ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த பெண்ணுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. அதனால் நீங்கள் எதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். இஃப் யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் திஸ் கனெக்ஷன்னா இந்த கனெக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் இந்த கல்யாணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். அது எத்தனை பேர் தடுத்தாலும் இது நடந்தே தீரும். அதுதான் இங்கே இருக்க கைடன்ஸ். அதனால் நீங்கள் எதையும் கவலைப்பட்டு குழப்பிக்க வேண்டாம். மவுண்டைன் பார்த்திங்கன்னா, இந்த மவுண்டைன் எகெயின் இந்த மவுண்டைன் கிளாரிஃபை பண்ணுது. தடை. இந்த தடை வந்து தானாக வந்த தடை கிடையாது. கார்மிக் பீப்புள், இந்த கெட்டவங்க க்ரியேட் பண்ணுற தடை. அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்கள் ட்ரீமில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ட்ரீம்ஸை நம்புங்க. இந்த ட்ரீம்ஸில் இந்த கனெக்ஷன் இருக்குன்னா ட்ரஸ்ட் த ட்ரீம். அதாவது இந்த கனெக்ஷனை பற்றி ட்ரீம் பண்ணுங்கள். அது வந்து ரியாலிட்டியில் வரும். ட்ரஸ்ட் த அன்னோன். இதுதான் அது. என்ன நடக்குமோ, இப்படி நடக்குமோ, இவங்க வரல, இது நடக்காது, இல்லை எனக்கு வேண்டாம், அந்த மாதிரி எதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வேண்டாம். ட்ரஸ்ட் த அன்னோன். திரும்பவும் பார்த்திங்கன்னா ஸ்பிரிட்ஸ் பிலீவ்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இந்த கனெக்ஷனையும் இந்த கவுண்டர் பார்ட்டையும் பிலீவ் பண்ணுங்கள். நீங்கள் யார் பார்த்தாலும் சரி, நீங்கள் நேசிக்கிறவங்கள நம்புங்க. நம்பிக்கையே எல்லாத்தையும் மாற்றிடும் அப்படிங்கிறாங்க. இந்த ஆண் எனர்ஜி இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா கோஸ்ட்லேண்ட், பேய் பிசாசுகள் இருக்கிற இடத்துல இருக்காங்க. கொஞ்சம் பில்லி சூனியம், சில்லி சூனியம்லாம் இருக்குது. அதெல்லாம் கடந்து வரணுன்னா அவங்க கொஞ்சம் இந்த மாதிரி கிளென்சிங் ஒர்க், இந்த மாதிரி ஹெர்மிட் மோட்லேருந்து அதெல்லாம் ரியலைஸ் பண்ணி அதெல்லாம் கிளென்ஸ் பண்ணிட்டு தான் வரணும். பட் ஃப்யூச்சர் ஆஃப் த கனெக்ஷன் பார்த்திங்கன்னா ப்ராஸ்பரிட்டி. நீங்கள் ஒரு ப்ராஸ்பரிட்டியான சுச்சுவேஷன் இல்லைனா ஒரு யூனியன் எதிர்பார்க்கலாம். இந்த அப்டிக்கல்ஸ் இருக்குது. ஆனால் அப்டிக்கல்ஸ் எங்கள் கையில் இருக்கும்போது ரிவர்ஸில் இருக்குது. அதனால் நான் என்ன ஹோப் பண்ணுறேன்னா, இந்த அப்டிக்கல்ஸ் வந்து கடந்து போகக்கூடிய அப்டிக்கல்ஸ் தான். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே சன் கார்டும் இந்த கல்யாணமும் இந்த பொக்கே கார்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. செலிப்ரேஷன் அண்ட் யூனியன். சச் அ கோஇன்சிடென்ஸ். நான் செலிப்ரேஷன் அண்ட் யூனியன்னு சொல்கிறேன். இந்த செலிப்ரேஷன் கார்டு வருது. நான் அந்த கார்டு எப்படி க்ளோஸ்டாக தான் வச்சுருக்கேன். ஸோ ஐ ஆல்சோ டோன்ட் நோ வாட் இஸ் இன் திஸ் கார்ட். இப்போது இந்த பெண்ணுக்கும் இந்த ஆணுக்கும் தேவை செல்ஃப் லவ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் செல்ஃப் லவ்வில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கனெக்ஷன் வந்து யூனியனில் கிரவுண்ட் ஆகும். நான் இன்னும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கார்டு எடுத்துகிட்டு பாபாவோட கைடன்ஸோடு இதை முடிக்கிறேன். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து உங்களோட ரிசோர்ஸஸ் அண்ட் ஐடியாஸில் தான் இருக்கணும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அடுத்து உங்களோட டார்கெட் என்ன, உங்களோட ஃப்யூச்சர் என்ன, அதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்தது திரும்பவும் இங்கே வந்து ஃபைன் பேலன்ஸ்.
இப்போது உங்களுக்கு தேவை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ். நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருப்பீங்க. அதெல்லாம் பேலன்ஸ் கொண்டு வந்து ஒரு நிம்மதியான சூழ்நிலைக்கு வரும்போது இந்த கனெக்ஷனும் உங்களை நோக்கி வந்துடும். இட்ஸ் ஸ்டாப். இது வந்து ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த ஆனை ஸ்டாப் பண்ணுறது தான். ஏதோ ஒரு நியூஸ் அண்ட் மீடியா ரிலேட்டடான இஷ்யூவில் இந்த ஆண் மாட்டிகிட்ருக்காங்க. இல்லைனா ஒரு நியூஸோ மீடியாவோ உங்களுக்கான உங்கள் குழப்பத்துக்கான விடையை கொண்டு வரும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் தட். நீங்கள் ஏதாவது குழம்பிட்டுருக்கீங்க, இல்லைனா உங்களுக்கான குழப்பத்திலோடு நீங்கள் ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்க, நியூஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கான கிளாரிட்டி கிடைக்கலாம். டைம் டு சேஞ்ச் டைரெக்ஷன். இப்போது வந்து இந்த ஆணுக்கும் சரி இந்த பெண்ணுக்கும் சரி உழண்டதுலேயே உழண்டுட்டு இருக்காமல் நியூ டைரெக்ஷனில் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த கனெக்ஷன் வந்து யூனியனுக்கு கொண்டு வரதுக்கான வழி தானாக கிடைக்கும். மேபி மெயினாக இது ஆணுக்கு தான். நெக்ஸ்ட்டு 3 months வந்து உங்களோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண இந்த கனெக்ஷன் வந்து தானாக கிரவுண்ட் ஆயிரும். ஏன்னா இந்த பெண்ணுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான கைடன்ஸ். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் க்ரியேட்டிவிட்டி. இந்த சிண்ட்ரெல்லா ஸ்டோரிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற அந்த சுச்சுவேஷனே அழகாக ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுவாங்க. அவங்கள நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களோட டியூட்டிஸில் டைமுக்கு டர்ன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸ் போடுங்க. ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட். இந்த காமிக் பீப்புள் ஏன் செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட் தான். அதாவது தனியாக போய்டும், இல்லைனா இந்த ஆண் மேலே இருக்க கண்ட்ரோல் போயிடும் அப்படின்னு. அடுத்து இந்த ஆணுக்குமே அந்த சைல்டுஹுட் ஊன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட், அந்த மாதிரி ஊன்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால தான் அவங்க சீக்கிரம் ட்ரிகர் ஆகிறாங்க. மேபி எல்லா எமோஷ்னல் ஃபூல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சீக்கிரம் மேனிப்புலேட் ஆகிடுவாங்க. ஒரு எமோஷ்னலாக ஒரு விஷயம் பண்ணால் பொய் சொன்னாலும் தான், பொய்யெல்லாம் ஈஸியாக நம்பக்கூடிய ஒரு ஒரு ஆண்னு சொல்லலாம், ஒரு எனர்ஜின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அது இந்த ஃபியர் ஆஃப் சின்ன வயசில் நடந்த நிறைய இன்சிடென்ட்ஸ் அதுக்கு காரணம். அடுத்தது அதனால தான் இப்போ நிறையா ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது சின்ன வயசில் நடந்த அந்த ஊன்ஸ் அப்படின்னு பார்த்த அந்த ட்ரிகர்ஸில் தான் இவங்க நிறையா தப்பு பண்ணிடுறாங்க. இல்லைனா அந்த வித்ட்ரான் ஸ்டேட்டில் இருக்குது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்குது, எல்லாமே அதனால தான். ஆனால் அதெல்லாம் இப்போது ஒரு முடிவுக்கு வருது. நான் பாபாவோட கைடன்ஸோடு இப்போ இதை முடிக்கிறேன். இப்போ 420 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது நடந்தாலும் முற்பிறவியில் பட்ட கடனால் நடப்பதாக நினை, எல்லாம் சாய்நாதரின் ஆசையினால் தான் நடைபெறுகிறது என்று எடுத்துக்கொள், காத்திரு அப்படின்னு வந்திருக்கு. அதான் இந்த ஆண் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே வந்து அவங்களோட கர்மா தான். நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கர்மா கார்டு, அதுதான் அந்த கர்மானால தான் நடக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறாங்க. 222 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேறு நபரின் மூலமாக வேலை நடக்கும் துன்பத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும், ஸ்ரீ சாய்நாதரிடம் பிரார்த்தனை செய். திரும்பவும் இந்த 222 நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ பாசிட்டிவ் சேஞ்ச் வரதுக்கான கார்டு, அதை ரெப்ரசென்ட் பண்ணுற நம்பரும் கூட 222. அதை தான் பாபாவும் சொல்கிறாரு. நீங்கள் இந்த பிரச்சனையிலே உழண்டுட்ருக்கீங்க அப்படின்னா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த பிரச்சனையில் இந்த வெளியில் வரதுக்கு உங்களுக்கு யாரோ ஒருத்தரோட ஹெல்ப் கிடைக்கும். நீங்கள் இந்த கவுண்டர் பார்ட்ஸே உங்களுக்குள்ளே ஹெல்ப் பண்ணிப்பீங்களான்னா இப்போது அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால தான் பாபா சொல்கிறார், ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் பிரச்சனைலேருந்து வெளியில் வருவீங்க. இந்த ஆன் எனர்ஜி அவங்க பிரச்சனைலேருந்து வெளியில் வரும்போது இந்த நியூ பிகினிங் ஆல் ஆஃப் த சடன் உங்களோட சர்ப்ரைஸ்க்காக நடக்கும். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க, இப்படி நடக்குமா இப்போ நடக்குமா அப்படின்னு. அப்படி தான் நடக்கும். ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட், ப்ரே ஃபார் இட். நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அது நடக்கும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் மேனிஃபெஸ்டேஷன். இந்த கனெக்ஷன் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கனெக்ஷன் மேனிஃபெஸ்ட் ஆகும். ப்ளீஸ் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண விரும்புகிறேன், நோ நெகட்டிவ் தாட்ஸ். நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு எந்த நெகட்டிவ் தாட்ஸும் வேணாம். கம்ப்ளீட்டாக காமான ஸ்டேட்டில் நீங்கள் இந்த கனெக்ஷனை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். இந்த கனெக்ஷன் வந்து நிச்சயமாக காதல் வந்து இந்த கனெக்ஷனும் காதலும் கல்யாணத்தில் முடியும். ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ.